அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது ஒரு ஃபாலோ அப் வீடியோ தான், ஒரு அப்டேட்டட் வீடியோ. ஒரு பக்கம் நந்தா, ஒரு பக்கம் ஜேகே. இவங்க ரெண்டு பேருமே முதல்ல ஜேகே வீடியோ போடுறாரு, அதன் பின்னாடி நந்தா வீடியோ போடுறாரு. ரெண்டு பேருமே எதை பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி மேன் இஷ்யூ பற்றி தான் பேசி போட்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜேகே அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இந்த இஷ்யூவில் அவருடைய கருத்து என்ன, அவருடைய பாயிண்ட் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத பேசியிருக்கிறாரு. நந்தா குரூப்பிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. பட் ரெண்டு பேருமே பிரியாணி மேனுக்கு நடந்த விஷயங்கள், இவங்க பேசின விஷயங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கான வீடியோஸ் தான். ஏன் இப்போ இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான காரணம் ஆடியன்ஸ் ஆகிய நீங்கள் தான். ஆடியன்ஸ்லேயே ரெண்டு கேட்டகரி இருக்காங்க. ஒன்று, நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க சைடு ஸ்டாண்ட் எடுத்து பேசக்கூடிய ஆட்கள். அவன் என்ன சொன்னாலும் நம்புறது, இவன் சொல்கிறதான் சரி அப்படின்னு நம்பக்கூடிய ஆடியன்ஸ். அவங்கள பிடிச்சி போய் அதை பண்ணுவாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் இருக்காங்க, செகண்ட் கேட்டகரி. இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெண்டு பேர் பேசுகிறதையுமே பார்த்துட்டு, ரெண்டு பேர் பேசுகிறதுல எது உண்மை எது சரியாக இருக்குது அப்படிங்கிறத இவங்க ரிசர்ச் பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்து பேசக்கூடிய ஆட்கள். இப்படிப்பட்ட இந்த செகண்ட் கேட்டகரி ஆடியன்ஸ் இவங்க யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்றத பார்த்து அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பயந்து போய் தான் இப்போ இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரிப்ளை வீடியோ போட்டிருக்கிறாங்க, கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுத்துருக்குறாங்க. இதில் ஜேகே ஓப்பனாக பேசிட்டாரு. இந்த மாதிரி ஜெண்டர் ரிவீல் அப்படின்றது தவறான ஒரு விஷயம், அட்லீஸ்ட் இப்போவாச்சும் பேசினாரு அப்படின்றதுல நமக்கு சந்தோஷம்தான். பட் இந்த சைடு நம்ம நந்தாவை பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஒரு மாதிரி பேசி, ஆக்சுவலாக அந்த வீடியோவில் அவர் நல்லவர். யார்? நந்தா. நான் நல்லவங்க, நான் எந்த இன்டென்ஷன்லையும் நான் பிரியாணி மேனுக்கு இப்படிலாம் நடக்கணும் அப்படின்றதுக்காக நான் வீடியோ போடல. இர்ஃபானுக்கு நான் சப்போர்ட் பண்ணியும் நான் வீடியோ போடல, நான் டெய்லர் அக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணி நான் வீடியோ போடல, என்னுடைய நோக்கமே வேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழுக்க முழுக்க நான் நல்லவன் அப்படின்றது தான் அந்த வீடியோ முழுக்க பேசியிருக்கிறார். அந்த வீடியோவில் நான் எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்த்தேன். எனக்கு அதில் சின்ன சின்ன விஷயங்கள் என் மைண்டில் பட்டதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒன்று அவர் எடுத்தோடனே ஆரம்பிக்கிறது நான் எந்த இன்டென்ஷனில் நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா, ஒருத்தர் பிஸ்னஸ்னால் என்னன்னே தெரியாமல், அதாவது பிரியாணி மேன் அவருக்கு பிஸ்னஸ்னால் என்னன்னே தெரியலை. ஸோ ஒட்டுமொத்த எட்டெக் சிஸ்டமே குறை சொல்கிறாரு. நான் டெய்லர் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணியும் போடல, இர்ஃபானுக்காகவும் நான் வீடியோ போடல, பிரியாணி மேன் ஒட்டுமொத்த எட்டெக் சிஸ்டமே குறை சொல்கிறாரு. அதுக்கு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருந்தேன். அதாவது ஒரு லெவலுக்கு மேலே நந்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிரியாணி மேன் பேசினதுனால ஒட்டுமொத்த எட்டெக் சிஸ்டம் இக்கோ சிஸ்டமே பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ என்ன எம்பவர் பண்றது பிசினஸ், அது மட்டும் இல்லாம என்ன சுத்தி இருக்க பல பேரை எம்பவர் பண்றது பிசினஸ் தான். காலை ஏந்ததுல இருந்து சாயங்காலம் நீங்க தூங்குற வரைக்கும் ஒரு பிசினஸோட பொருளை நீங்க கன்சியூம் பண்ணுவீங்க, இல்ல நீங்க ஏதோ ஒரு பிசினஸ்ல வேலை செய்வீங்க. ஸோ அதனால எந்தெந்த விஷயத்துல என்ன எம்பவர் பண்ணுச்சோ அதை பத்தி நான் பேசுவேன். ஸோ அப்படிப்பட்ட பிசினஸ் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம பிரியாணி மேன் பேசியிருந்தார். ஸோ அதெல்லாம் தப்பு அப்படின்ற சொல்றதுக்காக தான் அந்த வீடியோ. ஆன்லைன் கோர்சஸ் இனிமே ஒருத்தன் அஃபோர்ட் பண்ணணும், மக்களுக்கு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் கொடுக்கணும்னு ஒரு ஆண்டர்பிரனர் வரான் அப்படின்னா, அவன் பிரியாணி மேன் பேசுறத பார்த்து பயந்து வராமே போயிடுவானா. இந்த வீடியோ பார்த்ததுக்கு என்ன பண்ணனா, எனக்கு இருக்கிற பிசினஸ் சர்க்கிள்ல பேச ஆரம்பிச்சேன். அவங்களுமே பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இது இல்லாம தப்பா இருக்கு, இது மாதிரி பண்ணா இந்த டிஜிட்டல் கோர்ஸ் சேல் பண்றவங்களே வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு இது போச்சான். அதனால தான் ஒரு வீடியோ போட்டாராம். புரியல, சத்தியமா புரியல. அது எங்க போச்சு? எட்டெக் சிஸ்டம் எத்தனை பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பிரியாணி மேன் அப்படிங்கிற ஒரு நபர் பேசுனதுனால ஒட்டுமொத்த எட்டெக் சிஸ்டம் எப்படி கொலாப்ஸ் ஆகும்? அதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கா? அவர் பேசுனது ஒன் அண்ட் ஒன்லி தயாலு டிசைன்ஸை பற்றி மட்டும்தான். தயாலு டிசைன்ஸ் பற்றி பேசினா எப்படி ஒட்டுமொத்த எட்டெக் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகும்? ரொம்ப ஓவர் ஹைப் கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்கு. அப்படியே இது திசை மாத்திர மாதிரி இருக்கு. பிசினஸ் பத்தி ஒரு தெரியாம சொல்றது இந்த எட்டெக் ஈகோசிஸ்டத்தை தமிழ்நாட்டில் அழிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. டெய்லர் அக்கா பண்றது ஸ்கேமா இல்லையா, ஒருவேளை ஸ்கேமா இருக்கலாமோ அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் பிரியாணி மேன் பேசினாரு. பிரியாணி மேன் பேசுனதுல நிறைய தவறுகள் இருக்கலாம், ஒத்துக்கிறோம். அது யாருமே மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா அதுக்கு நீங்க மறுபடியும் முட்டு கொடுக்குறன்ற பேர்ல நீங்க இப்பயும் டெய்லர் அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? நீங்க நல்லவன்றதை காட்டுறதுக்காக நீங்க மறுபடியும் என்ன பண்றீங்கன்னா, பிரியாணி மேன் ஒட்டுமொத்த எட்டெக் சிஸ்டமே குறை சொல்லிட்டாரு, அவரால் ஒட்டுமொத்த எட்டெக் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகுது, பாதிக்கப்படுது. இவருடைய டீம் கிட்ட எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாராம், அவங்களும் இதே தான் சொன்னாங்களா, என்னென்னமோ உருட்டுறீங்களே. இது ஒண்ணா. இன்னொன்று
இவர் வந்து டெய்லர் அக்கா ஸ்கேம் பற்றி பேசுறதுக்கு அவர் எப்போ பிளான் பண்ணார், இவங்களுக்கு எப்போ சண்டை நடந்துச்சு, இவங்க எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எடிட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னு ஒட்டுமொத்த டைம் லைனுமே காட்டுறாரு. யார்? நம்ம நந்தா வந்து காட்டுறாரு. அதில் தம்ப்நெயில்ஸ் எல்லாமே அந்தந்த டைம்லைனில் அந்த டேட்டில் வந்து இந்த தம்ப்நெயில், அதான் இந்த டைமில் பிரியாணி மேன் இந்த வீடியோ பேசுனார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறார். இப்போ இதெல்லாம் யாருமே கேட்கல. நீங்கள் இர்ஃபானுக்காக பேசலை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் டெய்லர் அக்காக்காக பேசணுன்ற மாதிரி காட்டுறீங்க. அதுதான் எங்களுக்குமே இருக்கிற சந்தேகம். ஒன்று நீங்கள் இர்ஃபானுக்காக பேசியிருக்கணும், இல்லை டெய்லர் அக்காவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பேசியிருக்கணும். இது நீங்கள் செகண்ட் ஒன்று தான் உண்மைன்ற மாதிரி, நீங்கள் அவங்களுக்காக தான் நான் வீடியோ மேக் பண்ணேன்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் பேசுகிறீங்க அப்படின்றது இப்போ வந்து மறுபடியும் எப்படி வந்து மக்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னா, இவர் இந்த வீடியோ இந்த கண்டென்ட்டை மேக் பண்ணுறதுக்கு சோர்ஸை வந்து டெய்லர் அக்கா கிட்ட இருந்தே வாங்கியிருக்கிறார். சம்மந்தப்பட்ட ஆட்கள் அவங்க மேலே தான் குற்றச்சாட்டு. அவங்கக்கிட்டே வந்து நிறைய விஷயங்களை வாங்கி தான் இந்த வீடியோ மேக் பண்ணதாக கூகுள் மீட்டில் வந்து நாங்கள் பேசி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி விஷயங்கள் வாங்கி அதுக்கப்புறமா அதெல்லாம் கிராஸ் செக் பண்ணி நாங்கள் பண்ணோம் அப்படின்ற விஷயங்களை வந்து நந்தாவே சொல்கிறாரு. அதன் பின்னாடி ஆடிட்டர் கிட்ட பேசினேன். அந்த ஆடிட்டர் விஷயத்துல நம்ம சந்தேகங்கள் கேட்டிருந்தோம். ஆடிட்டர் சொல்கிறது ஓகே, அவர் வந்து என்ஜிஓனா அதனுடைய ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறாரு. ஒரு என்ஜிஓக்கு ஒரு ஃபண்ட் வருது அப்படின்னா, டொனேஷன் வருது அப்படின்னா 85% வந்து அந்த இயர்லேயே செலவு பண்ணணும், மீதி இருக்க 15% வந்து நெக்ஸ்ட் இயரில் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆடிட்டர் அதைத்தான் சொல்கிறார். இதை சிந்திகா ட்ரஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அதை பற்றி நீங்கள் எதனா பேசியிருக்கீங்கன்னா பேசலை, சரியா? இப்போ இந்த விஷயத்திலே வந்து நிறையா வந்து நந்தா சொன்ன விஷயம் என்னென்னா, இர்ஃபான் பற்றி நான் ஏன் பேசலை அப்படின்னா, இர்ஃபானை பற்றி பேசி தான் வந்து பிரியாணி மேன் ஜெயிலில் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். இப்போ பிரியாணி மேன் வந்து கார் ஆக்சிடென்ட் பற்றி பேசி தான் பிரியாணி மேன் வர்சஸ் இர்ஃபான் சீன் போயிட்டு சண்டையாகி இப்போ அவர் எங்கே இருக்கான்னு தெரியும். இப்போ நான் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து உள்ளே வந்து பேசினா எனக்கு என்ன ஆயிருக்கும்? இப்போ பிரியாணி மேன் இர்ஃபான் சீன் பேசுகிற மாதிரி A2D விசஸ் இர்ஃபான் சீன் பேசி A2Dக்கு வந்து இர்ஃபான் மேலே வந்து வன்மம், A2Dக்கு வந்து இர்ஃபான் மேலே வந்து வைத்தறிச்சல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி என்ன வந்து அது மாதிரி ஆக்கியிருப்பீங்க. அந்த ட்ராமா தான் உங்களுக்கு தேவைப்படுதா என்ன? அதுக்கப்புறமா என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரியாணி மேன் வந்து சட்ட ஒழுங்கை பற்றி பேசி ஒட்டுமொத்த சட்ட ஒழுங்கே வந்து கேள்வி கேட்குற மாதிரி பேசுனதுனால தான் ஜெயிலில் இருக்காரு. அதாவது இர்ஃபானால் என்ன பண்ண முடியாதான், பணத்தை கொடுத்து ரூல்ஸே வளைக்க முடியாது. இதை பற்றி பேசுனதுனால தான் பிரியாணி மேன் வந்து ஜெயிலில் இருக்காருன்னு சொல்லிட்டு நந்தா அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் வந்து நியூஸில் வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, இர்ஃபானுக்காகவோ டெய்லருக்காகவோ இவர் வந்து அரெஸ்ட் செய்யப்படலை. யார்? பிரியாணி மேன். இன்க்ளூடிங் அவர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணதுக்காக கூட அவர் அரெஸ்ட் செய்யப்படலை. அவர் அரெஸ்ட் செய்யப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மொழி பூங்காவை பற்றி தப்பாக பேசினதுனால தான். வெளியில இந்த ரீசனுக்காக தான் பிரியாணி மேன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் யூடியூபர் பிரியாணி மேன் என்கிற அபிஷேக் ரவி சென்னை காவல்துறையால் அதிரடியாக நேற்று இரவு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது எதற்காக நடந்தது என்பது தொடர்பாக சென்னை காவல்துறை தற்போது ஒரு விளக்கத்தை அளித்துள்ளது. அந்த விளக்கத்தின்படி சென்னை தெற்கு மண்டலம் கணினிசார் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் சேனாம்பேட்டையைச் சேர்ந்த பெண்ணொருவர் புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். அதில், நான் தினம்தோறும் காலையில் நடைபயிற்சி செய்யும் செம்மொழி பூங்காவின் நற்பெயரை கெடுக்கும் வகையிலும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் ஆபாசமான உடல் மொழி சைகைகளை வீடியோவாக பதிவு செய்து அந்த காணொலியை யூடியூபில் பதிவேற்றம் செய்துள்ளார் பிரியாணி மேன் என்கிற யூடியூப் சேனல் நடத்தி வரும் அபிஷேக். அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் என்று அப்பெண் கூறியுள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் தெற்கு மண்டல கணினிசார் காவல் நிலையத்தில் BNS ஆக்ட், IT ஆக்ட், பெண்களை தவறாக சித்தரித்தல் தடை சட்டம் மற்றும் தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகிய சட்டப்பிரிவுகளில் அபிஷேக் ரவி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தெற்கு மண்டல கணினிசார் காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையிலான காவல் குழுவினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதன் முடிவில் செம்மொழி பூங்காவின் நற்பெயரை கெடுக்கும் வகையிலும் பெண்களை ஆபாசமாக இழிவுபடுத்தும் வகையில் உடல் அசைவுகளை சைகைகளாக காட்டி கொச்சை வார்த்தைகளுடன் அபிஷேக் ரவி யூடியூபில் வீடியோ பதிவு செய்தது உறுதியானது. அதன் கீழ் நேற்று இரவு அபிஷேக் ரவி கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து விசாரணைக்கு பின் அபிஷேக் ரவி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு உத்தரவுப்படி நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். நேற்று இரவு அபிஷேக் ரவி கைதான பொழுது அவர் லைவ் வீடியோவில் வந்து தற்கொலை முயற்சி செய்ததற்காகவே கைது செய்யப்பட்டார் என்று இணையத்தில் தகவல் பரவியது. இந்நிலையில் இன்று சென்னை காவல்துறை அவர் செம்மொழி பூங்கா தொடர்பான வீடியோவிற்காகவே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெளிவுபடுத்தியுள்ளது. குறிப்பிட்ட இந்த வீடியோ 3 மாதங்களுக்கு முன்
பிரியாணி மேன் என்கிற யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆனா அவருடைய சேனல்ல போய் பாத்தீங்கன்னா டெய்லர் அக்கா பத்தி பேசின வீடியோஸும் இல்ல, அதுவும் வந்து பிரைவேட் போட்டாரா டெலிட் பண்ணிட்டாரான்னு தெரியல, அந்த வீடியோஸும் இல்ல. இர்ஃபானை பத்தி போட்ட வீடியோஸும் இல்ல. ஆனா செம்மொழி பூங்கா பத்தி எந்த ஒரு விஷயத்துக்காக வந்து பிரியாணி மேன் மேல கேஸ் போட்டு இப்ப உள்ள வச்சிருக்காங்களோ அந்த வீடியோ இருக்குது. ஆனா இவங்க 2 பேரை பத்தி பேசின வீடியோவே இல்லை. அப்ப இதுல ஏகப்பட்ட சந்தேகங்கள் வருது இல்லையா? ஒரு பக்கம் நந்தாவும் வந்து இர்ஃபானை பத்தி பேசினதால தான் ஜெயிலில் இருக்காருன்னு சொல்றாரு. அப்ப பிரியாணி மேன் ஜெயிலுக்கு போனதுக்கான காரணம் இர்ஃபான் தான் அப்படின்னு ஏ நந்தாவே கன்ஃபர்ஸ் பண்றீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொஸ்டின் வருது அப்படின்னா, ஜேகே என்ன பேசினாரோ அதை தான் இப்போ வந்து இவரும் பேசுறாரு, யாரு நந்தாவும் பேசுறாரு. இவங்க 2 பேருமே அட்வொகேட் விக்னேஷ் வந்து என்ன சொன்னாங்களோ அதே விஷயத்தை தான் கோட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து பேசி வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ வந்து போடுற மாதிரி இருக்கு. கட்டாயத்தின் பேரில் இப்போ வந்து அவங்க வீடியோ போட்டிருக்கிறாங்க. இப்போ என்னன்னா அவங்க நினச்சி பண்ணது ஒன்று, அவங்க நினச்சி பண்ணதுக்கு இப்போ பிரியாணி மேன் வந்து அரெஸ்ட் ஆகிட்டாரு, ஒரு விஷயம் நடந்துருச்சு. பட் ஆடியன்ஸ் வந்து முழிச்சுக்கிட்டாங்க. ஆடியன்ஸ் இவங்களை கொஸ்டின் கேட்டதுனால இவங்க வந்து தங்களை நல்லவங்க அப்படின்றத வந்து காமிச்சிக்கிறதுக்காக, நாங்கள் குரூப் கிடையாது, அந்த வீடியோ அதுக்கு தான், நாங்கள்லாம் குரூப் கிடையாது, குரூப்புக்காக நாங்கள் எதுவுமே பண்ணல, பாருங்கள் நான் இவரை பற்றியும் பேசுகிறேன், பாருங்கள் நான் அவரை பற்றியும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தங்களை நியாயப்படுத்திக்கிறதுக்காக வீடியோ. ஜேகே தூக்கி கூட நீங்கள் வச்சுருங்க, ஏன்னா ஜேகே வந்து இதை பற்றிலாம் இப்போ அவர் பேசவே இல்லை. ஆனால் இவர் பேசினார், யார், நம்ம நந்தா பேசினார். ஸோ நந்தா அந்த வீடியோவில் நான் எந்த குரூப்லையும் கிடையாது, நான் எனக்காக தான் பண்ணேன், நான் வந்து எனக்கு இதுதான் புரியல, பிரியாணி மேன் அப்படின்ற ஒரு காமன் மேன் பேசுனதுனால ஒரு எட்டெக் சிஸ்டமே எப்படி கொலாப்ஸ் ஆகும்? அவருடைய இன்டென்ஷன் தயாலு டிசைன்ஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும், அது உண்மையோ பொய்யோ அதை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணீங்க, ஓகே ஃபைன். அது தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் எங்கே கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்றதே பெரிய கம்பேரிசனாக இருக்குது. இப்படி தான் போன வீடியோவில் நீங்கள் தேவையில்லாத கம்பேரிசன்லாம் பண்ணீங்க. அதான் இந்த ஹோண்டா ஷோரூம், அதெல்லாம் தேவையில்லாத ஒரு கம்பேரிசன். ஆக மொத்தத்தில் என்னமோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. லாஸ்ட்டில் வந்து நந்தா அவர்கள் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றியும் ஜெண்டர் ரிவீல் பற்றியும் பேசி அவர் வந்து முடிச்சிட்டார். அவருடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத வந்து சொல்லி முடிச்சிட்டாரு. ஜெண்டர் ரிவீல் வந்து தப்பு அப்படின்றத வந்து அவர் பேசியிருக்கிறார். இதில் தான் எனக்கு என்னன்னா, ஜேகே இருக்கார் இல்லையா, ஜேகே அவர்கள் வந்து கப்புள் விளாகர்ஸும் இதே மாதிரி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அவரோட வீடியோவில், நீங்கள் போய் பாருங்கள். அதே விஷயத்த தான் நந்தாவும் சொல்கிறார். இப்போ நிறைய கப்புள் விளாகர்லாம் இருக்காங்க, இவர் இர்ஃபான் இந்த மாதிரி பண்ணதுனால அவங்களும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நந்தா வந்து அந்த வீடியோ வந்து முடிக்கிறார். எனக்கு இதை பார்க்கும்போது 2 பேருமே பேசி வச்சுட்டு வீடியோ போட்ட மாதிரி தான் இருக்குது, பேசி வச்சு தான் போட்டுக்கிறாங்க, அது வந்து நல்லாவே தெரியுது. கடைசியாக வந்து இன்னொரு விஷயத்த சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்க விரும்புகிறேன். இதுக்கப்புறம் இந்த சாப்டர் பற்றி நான் பேச போகிறது கிடையாது, அடுத்த விஷயங்களுக்கு நம்ம போவோம். நீ என்ன பெரிய இவனா, நீ எதுக்கு இதை பற்றிலாம் பேசுகிற, நீ உங்ககிட்ட என்ன இருக்குது, உங்கள்கிட்ட என்ன சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா, நீ என்ன உன்னை பெரிய ஆளாக நினச்சிட்டு இருக்கியா, எப்படி நீ அவங்கள பற்றிலாம் பேசலாம் அப்படின்னு சில பேருக்கு வந்து கருத்துக்கள் இருக்குது. நிறைய கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் வந்து சொல்ல விரும்புகிறது ஒன்று தான், நானும் ஒரு யூடியூபர், நானும் யூடியூபை நம்பி வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு நபர் தான். எனக்கு சோறு போடுறது இந்த யூடியூப் தான். ஏன் இந்த சேனலில் அரவிந்த் டாக்ஸ் அப்படிங்கிற இந்த சேனல் கிடையாது. ஸோ என்னுடைய பிரைமரி சேனல் வந்து வெற்றி மீடியா. ஸோ அந்த சேனலை விசிட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக. 2.5 வருஷமாக வந்து அதில் ரிவ்யூஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சேனல் தான் என்னுடைய மெயின் சேனல். அது வந்து முழுக்க வந்து என்டர்டெயின்மெண்ட், அதாவது பிக் பாஸ் ரிவ்யூஸ் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு சேனல். அதுதான் வந்து என்னுடைய ஜானரே அதான். ஸோ அப்படி தான் நான் வளர்ந்தேன் யூடியூப்பில். கடைசியாக ஒரு 4 வருஷமாக நான் யூடியூப்பில் தான் இருக்கேன். இந்த சேனல் வந்து நான் ஏன் ஓப்பன் பண்ணேன்னா, அதில் எனக்கு பேச வேண்டிய சில விஷயங்கள், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை என்னால் அந்த சேனலில் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பிக் பாஸ் ஆடியன்ஸ். ஸோ அவங்க இதை எதையுமே பார்க்க மாட்டாங்க. அதனால தான் எனக்குன்னு ஒரு சேனல் வேணும், நான் சில விஷயங்களை பேசணும்னு நினச்சேன்னா ஃப்ரீயாக பேசணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சேனலை நான் வந்து உருவாக்கினேன். ஸ்க்ராட்சில் இருந்து, 0ல் இருந்து இப்போ வந்து நான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு ஷேடோலையும் நான் வந்து வளரணும்னு நான் நினச்சதே கிடையாது. வெற்றி மீடியாவில் இந்த சேனலை வச்சு நான் ப்ரொமோஷன் பண்ணதே கிடையாது. ஏன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதில் நான் ஒரு போஸ்ட் போட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இங்கே வந்தாங்கன்னா என்னுடைய ஆடியன்ஸ் இங்கே வருவாங்க. ஆனால் நீங்கள் வெற்றி மீடியா போய் பார்க்கலாம், இந்த சேனல் பற்றி, இப்படி ஒரு சேனல் இருக்குன்றதை பற்றி அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. அங்கே நான் எந்த விதமான போஸ்ட், கம்யூனிட்டி போஸ்ட் கூட நான் போட்டது கிடையாது. ஸோ என்னுடைய ஒரு டேலண்ட் மூலமாக உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலை நான் 0ல் இருந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு
நம்மளும் வந்து ஒரு சமூக வலைதளங்களை பயணிக்கிறோம் போது நமக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை பற்றி ஒரு கிரிட்டிசிசம் பண்ணுறதுல தப்பு கிடையாது. அது யார் வேணாலும் பண்ணலாம். தப்புனா தப்புன்னு பேசலாம், இல்லை அது தப்பு இல்லை கரெக்டுனா வேறு யாராச்சும் பேச போகிறாங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க போகிறோம், அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்கணும்னு நான் நினச்சேன், நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த சம்பவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒரு பெரிய எடிட்டர் டீமை வச்சுலாம் வந்து பண்ணக்கூடிய ஆள் நான் கிடையாது. எனக்கு கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி பேசக்கூடிய ஆளும் நான் கிடையாது. நான் எதை பார்க்குறேனோ என் மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதை வந்து நான் அப்படியே ஓப்பனாக டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு பர்சன். நானே தான் எனக்கு கேமராமேன், நானே தான் எனக்கு எடிட்டர், எல்லாமே நான் தான். ஸோ ஒரே ஆளாக தான் இந்த சேனலை வந்து நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெற்றி மீடியாவும் சரி, இதுவும் சரி. அதனால் குவாலிட்டியாக வந்து என்னால் ஒரு கண்டென்ட் வந்து இப்போ என்னால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ என்னுடைய வீடியோஸ்லாம் கொஞ்சம் பிளண்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் உட்காந்து நான் சொல்கிற பாயிண்ட்லாம் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா இந்த இஷ்யூ பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. அன்டில் பிரியாணி மேன் வெளியில் வர வரைக்கும் வேறு விஷயங்கள் நம்மளுடைய டாக்ஸிக் தற்கொலை சீரீஸை இதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ உங்களோட கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் வந்து புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரை உங்களோட விடை பெறுவது நான் அரவிந்தன்.